வணக்கம் மக்களே, இன்றைக்கி மிளகா பறிக்கலான்னு ஆளுங்க வந்துட்டாங்க. பத்தாததுக்கு எங்கள் அம்மாவும் நானும் மிளகா பறிக்க போகிறேன்ட்டு அவங்க தனியாக மிளகா பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் ஒரு பக்கம் தனியாக மிளகா பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி நம்ம முடியாத சும்மா இருக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் மிளகா வாங்கிட்டு மூட்டை தூக்கிட்டு போகலான்ட்டு நம்மளும் நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. போன டைம் மாதிரி நம்மளால் வந்து 50-60 கிலோ மூட்டைலாம் நம்மள தூக்க முடியலங்க. ஏன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா மம்டியில் செய்யும்போது கால் அடிபட்டுருச்சா, ஸோ அதனால் நம்மளால் தூக்க முடியல. அம்மாவும் தம்பி தூக்க மாட்டாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா எங்கள் அம்மாவும் மூட்டை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா நீ தூக்குறீங்க கேட்டதுக்கு, நீ மட்டும் எவ்வளோ கஷ்டப்படுவேன், நானும் சும்மா தூக்கிட்டு வரேன், கால் அடிபட்டுருக்குன்ற, பரவாயில்ல அதெல்லாம் நானும் தூக்கிட்டு வரேன்ட்டாங்க. நானும் அப்படியே இந்த 2 சாக்கில் இருக்கிற மிளகாவை ஒரு சாக்கில் மாற்றிட்டு அங்கே மிளகா பறிக்கிறாங்க, அவங்க இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. திரும்ப மறுபடியும் எல்லா மிளகாலையும் குழவி கொட்டுற மாட்டுக்கு, எல்லா மிளகாவும் நல்லா பெருசு பெருசாக பஜ்ஜி போகிற மிளகா மாதிரி நல்லா வீங்கி போச்சுங்க. நம்ம அப்படியே மாறி வந்துடலாம்னு கிளம்பிட்டாங்க. ஆனால் ஒரு மிளகா கடிச்சு பார்த்தா செம்ம காரம். போகிற வழியில் எங்கள் அப்பா வந்து சோலையை கொடுத்து விட்டாருங்க. சரி நம்ம அப்படியே ஜாலியாக தீ மிதித்துட்டு வர மாதிரி அப்படி நெருப்பு மரிச்சிட்டே கிளம்பியாச்சுங்க. எங்கள் அம்மா அப்பே சொன்னாங்க வெறுந்தலையில் மூட்டை தூக்காரான்னு. அப்படி மூட்டை தூக்கி மண்டையெல்லாம் சொட்டையாகுதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே மாறியே மாற்றி விட்டு நம்ம ஆளுங்களுக்கு சாப்பிடுவாங்க போல கிளம்பிட்டாங்க. அங்கே போனால் அந்த அக்கா வந்து அப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், வடை ரொம்ப தீஞ்சிட போகுது, கொஞ்சம் வடையை மட்டும் பெட்டி விட்டுருப்பாங்க. சரி நம்ம பெட்டி விட்டாச்சுங்க. அப்படியே ஒரு வழியாக சாப்பாடை மூட்டையில் கட்டி நம்ம காட்டுக்கு கொண்டு வந்துட்டோங்க. அப்படியே எல்லா ஆளுங்களுக்கும் சாப்பாடை பிரித்து கொடுத்துருங்க. அப்படியே அவங்களும் ஆளுக்கு ஒரு மூலையாக உட்காந்து அப்படி சாப்பிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் சாப்பிட கொடுத்துட்டேன், அவங்களும் சாப்பிட்டு என்னப்பா இட்லி ரொம்ப களி மாதிரியே இருக்குது, எங்கேப்பா வாங்கினாங்க. இட்லி வந்து சூடாக கட்டாங்க அவளுக்கு, அதனால் ஒன்று அப்படி பிடிச்சிக்கிச்சு, அப்படியே கொலன்னு ஆயிடுச்சு. சரி அப்படியே திட்டு வாங்கிட்டு மறுபடியும் மூட்டை தைக்க போயிட்டுங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 மூட்டை தாங்க மிளகா ஆச்சு. அது மொத்தம் ஒரு 3018 150 கிலோ தான் மிளகா ஆச்சு. அப்புறம் எங்கள் அப்பா மூட்டை தைக்க ஆரம்பிச்சாரு. சரி ஓகே பை மக்களே, மொத்தமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாட்டா.